ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா? நம்ம படிப்பு வீணாகிடுமோ? நம்ம படித்ததுக்கு ஏற்ற வேலை எப்போ தான் கிடைக்கும்? இப்படி தினம் தினம் யோசிச்சுட்டு இருக்கிற ஆசிரியர் தகுதி பெற்ற பெண்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு பற்றி தான் இந்த வீடியோ. பெண்களுக்கான வேலை வாய்ப்பில் முழு நேர ஆசிரியர் பணி, அது மட்டும் இல்லாமல் பகுதி நேர ஆசிரியர் பணிக்கும் வாய்ப்பு இருக்கிறதா இந்த அறிவிப்பு ஒன்று தெரிவிக்குது. அதாவது முழு நேர ஆசிரியர் பணிக்கு நீங்கள் பிஏ பிஎட், எம்ஏ பிஎட் இல்லை டெட் பேப்பர் 2 குவாலிஃபைடு இந்த தகுதிகள் வந்து பெற்றிருக்கணும்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. பிஏ பிஎட் படிச்சுட்டு நீங்கள் டெட் பேப்பர் 2 கிளியர் பண்ணிக்கலாம், இல்லை எம்ஏ பிஎட் படிச்சுட்டு டெட் பேப்பர் 2 கிளியர் பண்ணிக்கலாம். இந்த பணிக்கான மாத ஊதியம் 24,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி அந்த நோட்டீஸ்லேயே குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது ஆசிரியர் கனவோடு படிச்சுட்டு இருக்கிற பெண்களுக்கு இது ஒரு முக்கியமான வாய்ப்பாக இருக்கலாம். அடுத்தது இந்த பார்ட் டைம் பகுதி நேர ஆசிரியர் பணி அப்படின்னு சொல்லி இன்னொரு வாய்ப்பு. இது வந்து கணினி சார்ந்த பணிக்காக. அதனால் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, பிஇயில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஐடி முடித்தவங்க, இந்த மாதிரி கல்வி தகுதிகள் உள்ளவங்க, இவங்களுக்கான பணி நேரத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்ட் டைம் சொல்லியிருக்காங்க இல்லையா? வாரத்துக்கு 3 அரை நாட்கள், அதாவது 3 ஹாஃப் டே மட்டும்தான் வந்து உங்களுக்கு வேலை இருக்கும். இதுக்கான மாத ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா 9,000 ரூபாய் அப்படின்னு அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த பணிக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு அனுபவம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அறிவிப்பும் குறிப்பிடப்பட்டிருக்கு. பெண்களுக்கு இது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு வேலை அப்படிங்கிறது வெறும் சம்பளம் மட்டும் இல்லை, அது தன்னம்பிக்கை, அது சுயமரியாதை, அது சுயசார்பு, அது குடும்பத்துக்கான செலவு, குடும்பத்துக்கான ஆதரவு. இன்னும் சொல்லப்போனால் சில பெண்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக நீண்ட நேரம் வேலை செய்ய முடியாமல் இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த பகுதி நேர வேலை ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கும். அதே நேரத்தில் ஆசிரியர் தகுதி பெற்றவங்க முழு நேர ஆசிரியர் பணிக்கான வாய்ப்புகளையும் கவனிக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இந்த அறிவிப்பை பார்த்த உடனே பணம் செலுத்தவோ இல்லை யாரையாவது தொடர்பு கொண்டு வேலை உறுதி அப்படின்னு நம்பவோ வேண்டாம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, தகுதிகள், பணியிடம், விண்ணப்பிக்கும் முறை, கடைசி தேதி, இது எல்லாத்தையும் முழுமையாக சரிபார்த்த பிறகு தான் நம்ம விண்ணப்பிக்கணும். வேலைவாய்ப்பு தொடர்பான தகவல் அப்படிங்கிறதால அதிகாரப்பூர்வ ஆதாரத்தை சரிபார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இன்றைக்கி வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதனால் நீங்கள் தோல்வி அடைந்தவங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் இன்னும் உங்களுடைய வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அடுத்த வாய்ப்புக்காக தயாராகுங்க. ஒரு தேர்வில் தோல்வி பெற்றுட்டிங்களா? ஒரு தேர்வில் வந்து ஃபெயில் ஆகிட்டிங்களா? பாஸ் பண்ண முடியலையா? பரவாயில்ல, அடுத்த தேர்வில் வெற்றி பெறறதுக்கு இன்னும் சிறப்பாக வந்து முயற்சி பண்ணுங்கள், தயாராகுங்க. உங்களுடைய டிகிரி, பிஎடு, டெட்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குவாலிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலும் அது எப்போவுமே வீணாகாது. ஒரு நாள் அந்த தகுதி உங்களுக்கு கதவை நிச்சயமாக திறந்துவிடும். வாய்ப்பு வர வரைக்கும் காத்திருக்காதீங்க. வாய்ப்பு வரும்போது பயன்படுத்துறதுக்கு தயாராக இருங்க. இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கோ இல்லை உங்களுடைய நண்பர்களுக்கோ உங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி ஆசிரியர் வேலைவாய்ப்பு, அரசு வேலை, தேர்வு மற்றும் கல்வி தொடர்பான முக்கியமான தகவல்கள் எல்லாத்துக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயத்தை எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, தகுதி மட்டும் உங்கள் கிட்டே இருந்துச்சு அப்படின்னா, முயற்சி உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா வெற்றி ஒரு நாள் நிச்சயம் உங்களுடைய பக்கம் வரும். தகுதியும் முயற்சியும் அதான உங்கள் கையில் தான் இருக்குது. இது ரெண்டுமே உங்கள் கிட்டே இருக்கணும். அப்படியானா மட்டும்தான் வெற்றி உங்களை நோக்கி வரும். தேங்க்யூ.